to you. Just you wait and see, I swear I'm gonna kill you both! Don't come again hereafter. Coming Friday, the US President is coming to London. I thought I might see you here, you little maggot. சன்ஷைன் கிரியேஷன்ஸ் காதலே என்னை காதலி. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான உரையாடலோடு உங்களை அனைவரையும் சந்திப்பது NT ஜெகன். ஈழத்து தென்னிந்திய கலைஞர்களுடைய கூட்ட ஒரு தயாரிப்பிலே ஒரு திருப்பு முனையை, ஒரு புரட்சியை ஏற்படுத்திய திரைப்படமாக இன்று உலகெங்கும் திரையிடப்படும் திரைப்படமாக காதலே என்னை காதலி. நீங்கள் யாவரும் ஆவலோடு விறுவிறுப்பாக எதிர்பார்த்திருக்கும் திரைப்படம் காதலே என்னை காதலி தற்பொழுது இந்தியாவில் இன்று வெறு வெற்றிகரமாக திரையிடப்பட்டுள்ளது என்பதை அங்கிருந்து வருகின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்று வெள்ளிக்கிழமை இந்தியாவில் வெளியிடப்பட்ட பொழுது பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரையிடப்பட்ட பட மாளிகைக்கு சென்று படத்தை பார்த்தது மட்டுமல்ல, நல்ல தகுந்த ஆரோக்கியமான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார்கள். அந்த வகையில் வெகு விரைவில் பிரித்தானியாவிலும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும், குறிப்பாக லண்டனிலும் திரையிடப்படுகின்ற விவரங்கள், திரையரங்கு மாளிகைகளுடைய விவரங்களை நாங்கள் அறிய தர இருக்கின்றோம். ஏற்கனவே நாம் காதலே என்னை காதலி திரைப்படத்தை சற்று அலசியிருந்தோம். இன்று சற்று விரிவாக அலசுவதற்காக நமது இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் மற்றியவர்கள் இருவரை அழைத்திருக்கின்றோம். அவரோடு இணைந்து டைரக்டர், இயக்குனர், அது மட்டுமல்ல பலவிதமான பொறுப்புகளை அந்த திரைப்படத்தில் ஏற்றுக்கொண்ட திருமலை ஷான் வருகை தந்திருக்கிறார். அந்த வகையிலே இங்கே தயாரிப்பாளர்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் திரைப்பட தொழிலில் முழு நேர ஈடுபாட்டை கொண்டவர்கள் அல்ல. உண்மையிலேயே அவர்கள் சிறந்த தொழிலதிபர்களாக கடந்த பல வருடங்களாக பணிபுரிகிறார்கள். அந்த வகையில் பிரித்தானியாவில் புகழ்பெற்ற பிரபலியமான தங்க நகை மாடமாகிய அபிடைமண்ட் உடைய உரிமையாளர் துரை அவர்களும், மிக சிறந்த உணவு சாலை என பல்லூராலும் போற்றப்படுகின்ற சுவை அருவியினுடைய உரிமையாளர் நண்பர் அருண் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். வணக்கம் துரை அவர்களே. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ஜெகன் அவர்களே. வணக்கம் அருண் அவர்களே. வணக்கம். உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு வித்தியாசமான முறையிலே ஒரு திரைப்படத்தை தயாரித்த பெருமை உங்களை சாரும். அந்த வகையில் நான் வழமை போலவே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, தொழிலதிபர்கள் என்பது உண்மையிலேயே தங்களுடைய தொழிலோடு ஈடுபட்டு தங்களுடைய தொழிலினுடைய மேம்பாட்டுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகின்ற இந்த காலகட்டத்தில் சற்று வித்தியாசமான கோணத்தில் இன்று பலரும் முன்வராத ஒரு சூழ்நிலையில் ஒரு திரைப்படத்தை தயாரிக்கின்ற பணியில் இன்றைக்கு நீங்கள் புறப்பட்டிருக்கிறீர்கள். துரை அவர்களே, இதுக்கு என்ன காரணம்? உண்மையிலேயே நாங்கள் படத்தை தயாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் இதில் புறப்படவில்லை. மாறாக எங்களுடைய ஈழத்து டைரக்டர் சன் எனது ஒரு நண்பர், அவர் நிறுவனத்துக்கு அடிக்கடி வருவார், வந்து சில உதவிகளை செய்வார், சில வேலைகளை எங்களுக்கு செய்து தருவார்.
அப்போது திடீரென ஒரு படத்தை தயாரிக்க போகின்றேன், உதவி செய்யுங்கள் என்றார். எனக்கு உண்மையிலேயே விருப்பம் இருக்கவில்லை. ஆகவே நான் இப்போது வேண்டாம் சார், ஆறுதலாக பார்ப்போம்னு சொல்லிவிட்டேன். அவரும் எவ்வளவு சொல்லி பார்த்தார், அதோட வழிகிட்டார். பிறகு இன்னும் ஒரு நாள் வந்தார், அதே மாதிரி கரைச்சி கொடுத்து கொண்டு வந்தார், அதையும் கடத்தி விட்டார். 3ஆம் முறை வந்து சொன்னார், துரை நீங்கள் எத்தனையோ பிஸ்னஸில் செய்து நிற்கிறீங்கள், எவ்வளவோ காசெல்லாம் லூஸ் பண்ணுறீங்க, போகிறீங்கள் வாரீங்கள், நான் ஒரு ஈழத்தமிழன், நான் ஒரு படத்தை செய்ய போகிறேன், நீங்களும் நான் மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து தான் செய்ய போகிறோம், உங்களால் முடிஞ்ச உதவி கனக தேவையில் கொஞ்சம் தான் செய்ய போகிறீங்களாண்டு. சரி என்று ஆக்கின தாங்காமல், சரி சார் நான் வர்றேன்னு சொல்லி செக்கை கொடுத்து அனுப்பிவிட்டேன். நான் அப்படி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் துரை அவர்களே, உண்மையில இன்று ஒரு வித்தியாசமான கோணத்தில், வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் காதலே என்னை காதலி என்ற ஒரு திரைப்படத்தை, அதாவது உங்களை பொறுத்தவரையிலும் உங்களை எல்லாரை பொறுத்தவரையிலும் ஒரு பிள்ளையை பெற்ற பிரசவித்த ஒரு பெருமையை பார்க்குறோம். இன்றைக்கு அநேகமாக இன்றைக்கு இந்தியாவிலிருந்து கிடைத்த செய்திகளின்படி அனைத்து படமாளிகைகளிலும் திரண்டிருந்த மக்களும், உங்களுக்கு தெரியும், இந்திய மக்கள் பெருத்த வரவேற்பை இந்த திரையுலக கலைஞர்களுக்கு கொடுப்பார்கள். அதுவும் ஈழத்து தயாரிப்பாளர்கள், ஈழத்தில் பிறந்த தயாரிப்பாளர்கள், இன்றைக்கு நாங்கள் நகமும் சதையும் போல வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிற நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கலைப்படைப்பை தயாரிக்க புறப்பட்ட அந்த செய்தியை கேட்ட அத்தனை மக்களும் மிகுந்த வரவேற்பை கொடுத்துக்கிறார்கள். இதே போல இங்கே பிரித்தானியாவிலும் மற்ற நாடுகளிலும் திரையிடப்படும் பொழுது எங்களுடைய மக்களும் இதற்கு எவ்வளவு தூரம் தமிழக மக்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி இருக்க போறார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அந்த வகையில் இந்த திரைப்படம் ஒரு வெற்றியினுடைய பாதையை நோக்கி செல்வதை இப்பொழுது நாங்கள் சற்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது உங்களுக்கு திருப்தியை தருதா? உண்மையிலேயே திருப்தியும் அந்த இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் ஒத்துழைத்து இந்த படத்தை இவ்வளவு பிரம்மாண்டமாக நாங்கள் செய்வோம் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் எவ்வளவோ சினந்தோம், எவ்வளவோ கஷ்டங்களை பட்டோம். அதாவது டைரக்டரோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ப்ரொடியூசராக மாத்திரம் பணத்தை போட்டுவிட்டு இருக்காமல் அந்த கதையிலிருந்து எல்லா வகையிலும் நாங்கள் அவருக்கு ஒரு உதவியாக இருந்து இந்த திரைப்படத்தை ஒரு நல்ல திரைப்படமாக உருவாக்க வேண்டும் கஷ்டப்பட்டோம். ஆனால் அப்போதெல்லாம் டைரக்டர் சொல்லுவார், நீங்கள் இப்போ பேசுகிறீங்கள், அது சொல்கிறீங்கள், படத்தை பார்த்தா தான் தெரியும், முழு படம் வந்த பிறகு பாருங்கள்னு. அதுக்கு இப்போது அதனுடைய வெற்றி எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. அத்தோடு இன்று உலகளாவ ரீதியில் வெளியிடப்பட்ட போது எங்களுக்கு கிடைத்த செய்திகளின்படி உண்மையிலேயே நல்ல ஒரு வரவேற்பும் இருப்பதாகவும், பாடல்கள் அருமையாக இருக்கின்றது, பெரிய நடிகர்களுடைய படத்தை போன்று பிரம்மாண்டமாக இருக்கின்றதுன்னு சொல்லி செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அவற்றை கேட்கும்போது உண்மையிலேயே அந்த இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு எங்கள் டைரக்டருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இதில் ஈடுபட்டவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய நிலையில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த செய்தியை பார்க்கின்ற ஒவ்வொரு ரசிகர்கள் மத்தியிலேயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் இந்தியாவிலே திரையிடப்பட்டு உண்மையெல்லாம் ஏங்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, எப்பொழுது நீங்கள் லண்டனிலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் திரையிட்டு இந்த ஈழத்து தயாரிப்பாளர்களுடைய ஈடுபாட்டையும், அதே நேரம் இங்குள்ள கலைஞர்களும், தென்னிந்தியாவின் முக்கியமான நடிகர்கள், பல முன்னணி நடிகர்களை சொல்லலாம். பழம்பெரும் நகைச்சுவை நடிகையாகவும் குணச்சித்திர நடிகை விளங்கிய மனோரமாவிலிருந்து பெரும் குணச்சித்திர நடிகராகவும் பல பாத்திரங்களை ஏற்ற நிழல் ரவிகளில் இருந்து இன்னும் பலரை நீங்கள் இணைத்து பல முக்கியமான சுவாரஸ்யமான கதாபாத்திரங்கள், அதாவது நாங்கள் குறிப்பிடலாம் மயில்சாமியில இருந்து இன்னும் பல கதாபாத்திரங்களை நாங்கள் திரைப்பட காட்சிகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே விறுவிறுப்பாகவும், உண்மையிலேயே இவ்வகையாக எமது ஈழத்து கலைஞர்களுடைய தயாரிப்பு அல்லது தென்னிந்திய கலைஞர்களுடைய கூட்டிணைந்த தயாரிப்பு இவ்வகையாக வெளிவரும் என்பதை உண்மையிலேயே எதிர்பார்த்திருக்க முடியாது. திரைப்படத்தை பார்த்த பின்பு நம்மளுடைய மக்களுடைய விமர்சனத்தை பார்ப்போம். சுவையறிவினுடைய அருண் அவர்கள், உண்மையிலேயே அருண் அவர்களே, நண்பர் அருண் அவர்களே, நீங்கள் இன்றைக்கு பலத்து சிரமத்திலும் கஷ்டத்திலும் உங்களுடைய தொழிலையும் வருவாயை மீட்டிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கு சொல்வார்கள், இன்றைக்கு நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் சரி மட்டக்களப்பு திருவண்ணாமலை திரைப்படங்கள் புதிதாக வரும் பொழுது பெரும் பொருட்செலவில் திரையிடப்பட்டு வருகிறது திரைப்படம் என்றுதான் அங்கே விளம்பரப்படுத்துவாங்க. அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். பெரும் பொருட்செலவு, ஏகோபித்த கோடிக்கணக்கான பணங்களை. அதே போல இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு ஒரு கஷ்டத்திலும் சிரமத்திலும் மத்திய ஒரு ஸ்தாபனத்தை அமைத்து வழிநடத்தி கொண்டு நீங்கள் இன்றைக்கு ஒரு துணிந்து சவாலான ஒரு காதலே என்னை காதலி என்ற திரைப்படத்தை தயாரித்தே ஆக வேண்டும் என்பதை நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு புறப்பட்டிருக்கிறீர்கள். இது எவ்வாறு உங்களுக்கு முடிந்தது? முடிந்தது என்றால் எங்களுக்கும் ஒரு ஆசைதான். ஆரம்பத்தில் இவர் வந்து கேட்கல, கொஞ்சம் பயமும், இது என்னத்துக்கு தேவையில்லை வேலையில் என்ற மாதிரி அப்படி ஒரு இது இருந்தே தான். பிறகு இவர் வந்து எங்களோட கதைச்சி, இல்லை இந்த படம் நாங்களும் செய்து காட்டணும், எங்களுக்கும் எல்லா திறமையிலும் உண்டு, நாங்களும் வெளியில் வரணும் என்று சொல்லக்கல, சரி கொஞ்சம் காசை போட்டு செய்து பார்ப்போம்ன்றது தான் தொடங்கினேன்.
அது மட்டுமல்ல அருண் அவர்கள், இன்றைக்கு நீங்கள் போட்ட திட்டம் உண்மையில நல்ல வரவேற்கக்கூடிய, அதாவது தென்னிந்திய கலைஞர்களை, தொழில்நுட்ப கலைஞர்களை இருந்து நல்ல முன்மாதிரியான நடிகர்களை நீங்கள் தெரிவு செய்ததில் இருந்து அங்கு சென்று மிக பொருத்தமான முறையில் படத்தொகுப்பு, எடிட்டிங், வேறு வேறு உயர்தர இன்றைக்கு தொழில்நுட்பம் இவ்வளவு முன்னேறி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் அதை தகுந்த முறை பயன்படுத்தி இன்றைக்கு அதை வெற்றியை கொண்டு வந்த வழி ஒரு நல்ல வழி. எனவே உங்களுடைய இன்றைய காதலை என்ன காதலி இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை சந்தித்திருக்கு. நிச்சயமா அதுல நீங்கள் திருப்திப்பட வேண்டும். நிச்சயமாக திருப்திப்பட்டோம். உண்மையாக நாங்கள் அது பெருமைப்படுறோம். நாங்கள் பாட்டு ரிலீஸ் இந்தியாவில் செய்யக்குள்ள அது கண்ணுக்கு ரொம்ப எங்களுக்கு பார்க்க பெரிய ஒரு சந்தோஷம், நம்பிக்கை வந்துட்டு. என்னென்று கேட்டால் அங்கே வந்து ஆர்டிஸ்ட், அங்கே வந்தவர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர் ஜான்பவன் அவங்கள் அந்த படத்தை பார்த்து, இப்போ நாங்கள் முதல் பார்த்து கொண்டிருந்து அதுக்குடைய அதை பற்றி கூறியதை விட அவர்கள் அதை பற்றி கூறும் போது எங்களுக்கு அப்படியே உடம்பு புல்லரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஏன்னா அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கின்றதுன்னு எல்லோரும் பேசினாங்க. நீங்கள் கூறுவதில் தவறில்லை. அதாவது இசைப்பாடல் தொகுதி வெளியீட்டு விழாவில் நாங்கள் ஏற்கனவே முதல் நிகழ்ச்சியில பார்த்தோம். இன்னைக்கு நல்ல ஒரு உயர்ந்த டைரக்டராக மதிக்கப்படக்கூடிய ஆர்பி சௌத்ரி அவர் உண்மையா அது டைரக்டர் சொன்னவர்களை உங்களிடம் பெறுகின்றோம். உண்மையிலே டைரக்டர் சான் இன்று நேற்றில் நீங்கள் ஒரு பெரும் மூத்த கலைஞர். இன்றைக்கு ஈழத்திலும் சரி, இன்றைக்கு அதை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி, நல்ல முறையில் கலைஞர்களை வளர்க்க வேண்டும், கலைஞர்களோட கலைத்துவமான சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரியான நடைமுறைகளை கொண்டு வர நீங்கள் உங்களுக்கு இது நல்ல ஒரு வரப்பிரசாதம். இன்றைக்கு நல்ல ஒரு தயாரிப்பாளர்கள் உங்களுக்கு கிடைத்தது. உங்களுடைய வேண்டுகோளை மறுக்காமல் தட்டாமல் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்று உங்களோட கையில் தந்திருக்கணும் எல்லாம். நிச்சயமாக அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை கொடுக்கணும். யாரும் முன்னுக்கு வராத முயற்சி, யாரும் விரும்பி இவ்வளவு பணத்தை செலவு செய்து இப்படி ஒரு படத்தை தயாரிக்க யாருமே முன் வர மாட்டார்கள். ஆனால் அந்த அதுக்கு ஒரு உதாரணமாக எனது தயாரிப்பாளர்கள் பொன் சிவா, அருண், துரை, கொலின் அவர்கள் பெரிய ஒரு முயற்சி எடுத்து வெற்றியை கண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் என்ற ப்ரொடியூசர் என்ற துரை, சிவா, கொலின், பொன் சிவா இவங்களெல்லாம் ஒரு கட்டத்தில் எங்களால் இயலாது, நாங்கள் வெளியில் போகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டணம், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டது. எல்லாருமே 50-60 பேர் ஆர்டிஸ்ட்டை கொண்டாந்து ரோட்டையில் வச்சு கொண்டு அது எங்களுக்கு ஒரு பெரிய செலவு. அந்த நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் காசுகள் பிரச்சனைகள் இருக்கக்குள்ள எல்லோரும் கொஞ்சம் யோசிக்க விளக்கிட்டேன். அந்த நேரத்தில் அதை நான் பாரம்படுத்தினான். ஃபினான்ஸ் பிரச்சனையை நான் எடுக்கிறேன் ஐயா, எல்லோரும் துணைஞ்சு விளக்கிடுவேன். என்னென்று கேட்டால் இதில் இறங்கிட்ட முண்டில் இறங்கினால் வெற்றியோ தோல்வியோ நாங்கள் சந்திச்சே ஆகணும். இது எங்களை ஒரு சேலஞ்ச். இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். என்னென்றால் இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது 20 ப்ரொடியூசர்ஸ் சேர்ந்து, 20 பேர் சேர்ந்து தான் இந்த படத்தை தயாரிப்பது. அதன் ஊடாக ஒருவர் 6000 பவுண்ட் பணத்தை தந்தால் போதும் என்று தான் எங்களுடைய டைரக்டர் கூறினார். நாங்களும் இந்த 6000 பவுண்ட்ஸ் தானே, இவ்வளவு பணத்தை முதலீடு செய்கின்றோம், நட்டப்படுகின்றோம், சரி 6000 பவுண்ட்ஸ் என்று. ஆனால் இறுதியாக 48-50 பேரை தென்னிந்தியாவில் இருந்து கூட்டிக் கொண்டு வந்து டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட் எல்லோரையும் ஏற்றி கொண்டு வந்து அடிச்சு சொன்னால் எல்லாரும் வராங்களோ, எல்லாரும் வெஹிக்கிள் வேணும், அது வேணுமென்று இந்த ஹோட்டலுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம், வாங்குவோண்டு. சரின்னு அங்கே போய் பார்த்தால் எங்களுக்கு அதுக்கு பிறகுதான் நாங்கள் யோசிக்கிறோம், 6000 பவுண்ட்ஸ் அல்ல, இது போதாத காரியம் அல்ல. அதோடு இவரும் டைரக்டர் தன்னுடைய டைரக்ஷனில் மட்டுமல்ல, அவர் எல்லா வளத்தாலும் ஓடுபடி திரிகிறார். அப்போ ஃபைனான்ஸ் இஷ்யூ அந்த நேரத்துலையும் என்ன உண்மையிலேயே நாங்கள் கூறினால் எங்களுக்கு கூறியது, நீங்கள் 1000 தந்தால் போதும், 2000 தந்தால் போதும், 3000 தந்தால் போதும் என்று. 65 பேருக்கு நாங்கள் அங்கே ரூம் புக் பண்ண வேணுமென்றால் எவ்வளோ வேணுமென்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்தோம். அந்த கட்டத்தில் அங்கு வருகை தந்திருந்தது நாங்கள் 4-5 பேர், டைரக்டர் இல்லாமல் நாங்கள் 4 ப்ரொடியூசர். அந்த நேரத்தில் இப்போவும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, எங்களுக்கு ஆர்வம் வந்துவிட்டது. மனோரமா வந்திருக்கிறார், நிகழ்வை வந்திருக்கிறார், ஒரு தரமான ஒரு கேமராமேன் வந்திருக்கிறார், இவங்க எல்லாரும் வந்திருக்கும் போது கமோன் மேன் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறாங்க, இவங்களை நாங்கள் அனுப்பியோ அது இல்லை, இவங்களை எப்படியோ நாங்கள் செய்வோம். அந்த நேரத்தில் தான் எனக்கு உண்மையிலேயே எனக்கு இப்போ ஞாபகம் வருகின்றது, அருண் அவர்கள் கூறினார், துரை இந்த ஃபைனான்ஸ் இஷ்யூவை நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இவரை டைரக்ஷன் செக்ஷனை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், இது என்ன இது பண்ணாலும் நாங்கள் இந்த படத்தை நல்ல மாதிரி செய்து முடிப்போம் என்று நாங்கள் 4 பேரும் அன்று கை கொடுத்து இன்று வரை
அதில் ஏற்படுகின்ற செலவுகளாக இருந்தாலும் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து படத்தை பிரம்மாண்டமாக நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு குறிக்கோள் வந்தோம். பல மனக்கசப்புகள் போராட்டங்கள் ஏற்பட்டாலும் இப்போது இன்று உண்மையிலேயே மனம் குளிர்ந்து அந்த இறைவனுக்கும் இதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் இந்திய ஆர்டிஸ்டிலிருந்து டெக்னீஷியனிலிருந்து எல்லோருக்குமே நன்றி கூறக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள நாங்கள் நன்றி துரை அவர்களை. உண்மையில நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை உங்களுடைய உள்ள கிடக்கையை கூறியிருக்கிறீர்கள். உண்மையில இதை எங்களுடைய கலை உள்ளங்கள் சிந்திக்க வேண்டும். இதில் தாங்கள் உங்களிடமிருந்து லாபத்தை எதிர்நோக்கிற விதமாக தங்களுடைய கஷ்டங்களை சொல்ல இல்லை உறவுகளே. இதுல என்னென்னு சொன்னால் ஒரு கலை தயாரிப்பை இன்றைக்கு ஈழத்து மக்கள் இதிலும் சளைத்தவர்கள் அல்ல. இன்றைக்கு வியாபாரத்துறையில் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே கொடிகட்டி பறக்கிறோம். ஆனா இந்த எல்லா வர்த்தக பிரமுகர்களையும் பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் தனிய வர்த்தக நடவடிக்கையோடு மட்டும் நின்று விடாமல் என்னென்ன விடயத்தில் மற்ற புற சாதனைகளை நிகழ்த்துகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அதற்கு இங்கே துரை, அருண், காலின், பொன்சிவா ஆகியோர் அடங்குகிறார்கள். எனவே ஒரு கலை தயாரிப்பு இன்றைக்கு காதலே என்னை காதலி இன்றைக்கு இந்தியாவிலே முதல் முறையாக திரையிடப்பட்டு இந்தியாவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொண்ட படமாளிகையை சூழ்ந்து அந்த திரைப்படம் வெற்றியோடு இன்றைக்கு லண்டனிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் உங்களை பார்க்க வருகிறது என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் நிறைந்த வரவேற்பை கொடுக்கணும். காரணம் ஒன்று, இதில் நடிக்கின்ற நடிப்பு எமது கலைஞர்கள், அடுத்து நாங்கள் பேசுகின்ற மொழி, எங்களுடைய இனம் சார்ந்த விடயம், மற்றது எல்லா விதமான அம்சங்களும் இருக்கிறது. ரசிக்கக்கூடிய பாடல்கள், அருமையான பாடல்கள். இங்கே டைரக்டர் ஷன் உட்பட பாவனா விஜய் உங்களுக்கு தெரியும், பிரபலமான தென்னிந்திய கவிஞர், அவர் இயற்றி இருக்கின்றார். எங்களுடைய ஷன்னும் இயற்றிருக்க. ஷன்னு எத்தனை பாடல் இதில் இயற்றிருக்கிறேன்? 4 பாடலை நான் எழுதி இருக்கிறேன். ஒரு பாடலை விஜய் எழுதியிருக்கிறார். அருமை அருமை. இப்பொழுது நாங்கள் ஒரு பாடல் காட்சியை சற்று அனுபவித்துக் கொண்டு நாங்கள் உரையாடலை தொடருவோம். ஒரு பாடல் காட்சி இப்பொழுது வருகிறது. இதில் மிக முக்கியமாக அந்த பாடல் காட்சியை பார்ப்பதற்கு முன்பு முழுக்க லண்டனை தளமாக கொண்டு படமாக்கப்பட்ட விடயம். இது ஒரு அற்புதமான விடயம். இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு ஊரில் இருந்து கொண்டு சிந்திப்பமாக இருந்தால் இது ஒரு பெட்டியை எட்டி பார்க்க முடியாத விடயமாக இருக்கும் இல்லையா அருண் அவர்களே? நிச்சயமாக லண்டன்ல போய் திரைப்படமாக்குவதா என்ற ஒரு பெட்டி ஒரு இருக்கு. நாங்கள் இப்போ கிட்டடியில் போய் ஒரு 10 நாளைக்கு முன்னே போய்க்கு ஒரு இலங்கை தமிழருங்க, யாழ்ப்பாணம் தமிழர் 2 பேர் கேட்டவங்க, என்னண்டு அங்கள் நீங்கள் இவ்வளோ ஒரு துணிவாதுக்களை வந்தனீங்க, உண்மையா 100% வெற்றி அளிக்க நம்பிக்கையோட நீங்க லண்டனுக்கு போங்க. உண்மையா சொன்னது போல உண்மையிலேயே அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களை இஞ்ச இறக்குமதி செய்து இஞ்ச வைத்தே கலைக்கூடத்தை இயக்கி அந்த கலைக்கூடத்தில் இருந்து மிக சிறந்த துல்லியமான தொழில்நுட்பத்தோட உயர்ந்த கோபுரங்களை கூட மிக இலகுவாக படமாக்கிய அந்த ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு, டைரக்டருடைய வீச்சு பாடலை கேட்போம். பெண்ணும் நிலவும் 2 ஒன்று, ஒவ்வொரு நிமிடமும் அழகுதான், உடையும் நடையும் மாறும்போது அடடா அடடா கவிதைதான். பெண்ணும் நிலவும் 2 ஒன்று, ஒவ்வொரு நிமிடமும் அழகுதான், உடையும் நடையும் மாறும்போது அடடா அடடா கவிதைதானோ. அன்பே அன்பே நீதான் அன்பே, ஆடைகள் சூடும் ஏஞ்சல், அங்கம் முத்தம் அருகில் பார்த்தா அடடா அடடா பூக்களா. அழகான பூந்தோட்டம், துப்பட்டா பூ பூக்கும், செல்வாரில் நீ வந்த சில்லென்ற நீர்வீழ்ச்சி, மனசெல்லாம் சூடாகும்.
மனம் தொடுவாய் மடியில் வரமாட்டேன் என்று கண்ணா சுடுவாய் கிராமத்து தேவதைதான். சாதாரணமாக தென்னிந்திய திரையுலகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு படத்தை காட்சி எடுப்பதற்கு அங்கிருந்து தென்னிந்தியாவில் இருந்து எவ்வளவோ பொருட்செலவோட சுவிட்சர்லாண்டுக்கோ பிரித்தானியாவுக்கோ வந்து போவார்கள். என்ன இங்கே நீங்கள் இன்றைக்கு முழு நேர படைப்பிடிப்பை 2 மணித்தியாலம் தாங்குகின்ற இந்த திரைப்படத்தை இன்றைக்கு முழுமையாகவே பிரித்தானியாவில் படமாக்கி இருக்கிறீர்கள். துறை, இது ஒரு சாதனைக்கு மேல சாதனை. உண்மையிலேயே இது ஒரு சாதனை. அதோடு சீரியல் ரிலீஸ் பண்ணும்போது இந்தியாவில் டைரக்டர் விக்ரம் அவர்கள் அதைத்தான் கூறினார். பொதுவாக ஒரு படத்தை எடுக்க வேண்டுமா இருந்தால் இந்தியாவில் முழு படத்தையும் எடுத்துவிட்டு 1 அல்லது 2 பாடல்கள் லண்டனுக்கு போகும், சுவிட்சர்லாந்துக்கு போகும் என்று திட்டத்தை போட்டு அதற்கு பட்ஜெட்டை வகுத்து கொண்டு போவார்களாம். ஆனால் அவர் கூறினார், இந்த படம் ஒன்றுதான் லண்டனிலேயே முழு படத்தையும் செய்துவிட்டு ரிலீஸ் பண்ணுவதற்கு மட்டும் இந்தியாவுக்கு வந்திருக்கு, கோ ப்ரொடக்ஷன் அண்ட் ரிலீஸுக்கு வந்திருக்கிறேன்னு கூறினார். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடியது. அதை விட உறவுகளை, இந்த திரைப்படத்தை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும். அப்போதான் இந்த திரைப்படத்தினுடைய தாற்பயம் அல்லது இவர்கள் சாதித்த அல்லது இவர்கள் எண்ணிய கருமம். இன்றைக்கு ஒரு சாதாரண சிறு முதலீட்டோட டைரக்டர் அணுகிய போது அவற்றை இலகுவாக எடுத்துக்கொள்ளாமல் அவருக்கு தெரியும். என்னென்னு சொன்னால், இன்றைய பெரிய முதலீட்டோட நகமாளிகையும் பெரிய பெரிய உணவு சாலையை நடத்துகிறவர்களுக்கு தெரியும் இன்றைக்கு எவ்வகையான திட்டம், முதலீட்டு திட்டம் என்பது. இன்றைக்கு அந்த அவர்களுடைய ஆரம்ப முதலீடு இன்றைக்கு 12 மடங்கு பெருப்பிச்சு இந்த திரைப்படத்தை உங்களோட கையில் தந்திருக்கணும். எனவே நாங்கள் இந்த தயாரிப்பாளர்களோட பெருமையை பார்க்கணும். இதில் ஈழத்தவர்கள் என்ற பெருமையை விட இந்த தயாரிப்பாளர்கள் துணிச்சலை பார்க்கணும். அதே நேரம் ஒரு முழுமையான 2 மணித்தியாலங்கள் நாங்கள் கண்டுகளிக்கக்கூடிய பாடல்கள், நகைச்சுவை, முழுநில நல்ல கதை அம்சம், நல்ல காதல் ரசம், இவையெல்லாம் சேர்ந்த ஒரு காதலே என்னை காதலி என்ற திரைப்படத்தை இன்றைக்கு இந்த இவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுக்கு நான் முழுமையான ஒத்துழைப்பு தரணும். எப்பொழுது லண்டனில் திரையரங்குகளில் என்னென்ன நேரம் திரையிடப்பட போகுது என்ற விவரம் வெகு விரைவில் நாங்கள் அறிய தரப்போகின்றோம். அந்த வகையில் இன்று வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு நாளில் சென்னையில் தமிழகத்தில் பல திரையரங்குகளில் திரையிடப்பட்டு அவர்களுடைய அபிமானத்தை பெற்ற திரைப்படம் காதலே என்னை காதலி. அந்த வகையில் நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல இருக்கிறோம். இடைவெளியை தொடர்ந்து உரையாடுவோம். இங்கே அபிடைமன் தயாரிப்பாளர்கள் ஒருவராகிய துரை மற்றும் சுயறிவி தயாரிப்பாளர்கள் ஒருவராகிய அருண், இன்னும் 2 பேர் இருக்கிறோம், காலின்ஸ், பொன்சிவா ஆகிய தொழிலதிபர்களும் அவர்கள் இணைந்து பெரும் கலைஞரும் டைரக்டரும் ஆகிய திருமலை ஷன் அவர்களும் வருகை தந்திருக்கிறார்கள். இதை விட உண்மையில் இந்த தொழில்நுட்பம் என்பது இவர்கள் இங்கிருந்து எல்லாவற்றையும் படமாக்கி கொண்டு அந்த தொழிற்கூடத்தோடு அல்லது அந்த கலைக்கூடத்தோட மீண்டும் தமிழகத்துக்கு போய் அவர்களுடைய கையை பலப்படுத்தி அவர்களுடைய கை கோத்து அந்த கை சேர்ப்பினால் இன்றைக்கு வெற்றியை கண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, பெரும் பழம்பெரும் ஸ்டூடியோக்கள் என்று சொல்லக்கூடிய பிரசாத் ஒத்துழைப்பு, ஏவிஎம், அருண் அடிக்கடி சொல்றார். அதான் அவர்களுடைய ஒத்துழைப்பு. உண்மை தென்னிந்திய கலைஞர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர்களிடமிருந்து நிறைய நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் இருக்கு. அவற்றை அவர்கள் எவ்வளவோ மனதார இவர்களோட சினியபூர்வமாக, அன்பாக, ஒத்துழைப்பாக சினக்காமல் கொடுத்த ஒரு பெருமை. என்ன அந்த வகையில் அவர்களை பாராட்ட வேண்டும். நிச்சயமாக நிச்சயமாக ஒரு இடத்துல நாங்கள் வேலைக்கு போகல, அந்த வேலை படிச்சு இன்னொரு இடத்துக்கு போகல எங்களுக்கு தெரியாது. அவங்களே போன் அடை சொல்லி இப்படி காதலே என்ன காதலை ப்ரொடியூசர் வராங்க, உதவி செய்யுங்க, அவங்க கூடுதலா நாங்க ஹெல்ப் பண்ணணும், அப்படி எல்லாம் இன்றைக்கு நாங்கள் அதை தானே தாய் தமிழகம் என்று சொல்றோம். இன்றைக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கு எங்களை விட இன்றைக்கு முன்மாதிரியாக அங்க துடிப்போட இருக்கிற தான். எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் நான் பெரிய எங்களோட இந்தியாவில் எங்களுக்கு எல்லாருமே கூடுதலான ஒத்துழைப்பு தந்தார்கள். மனநிறைவோட நாங்கள் இங்கே வந்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று திரும்புவோம் உறவுகளே. காதலே என்னை காதலி வெகு விரைவில் பிரித்தானியா உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் திரையிடப்படுகின்ற செய்தியை நாங்கள் அறிய தருகின்றோம். யுனைடெட் பிரிட்டிஷ் சன்ஷைன் கிரியேஷன்ஸ் இதை வெற்றிகரமாக தயாரித்துள்ளது. காதலே என்னை காதலி.